வெல்கம் டு கேஆர்ஆர் கிச்சன். நம்ம சேனலில் தொடர்ந்து தீபாவளி ரெசிபி பார்த்துட்ருக்கோம். அது வரிசையில் நம்ம இன்றைக்கி சீப்பு சீடை எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம். இந்த சீப்பு முறுக்கு பார்த்திங்கன்னா நல்ல மொறுமொறுப்பாக ரொம்ப அருமையாக இருக்கும். ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம். எப்படி செய்கிறது நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனில் ஒன்றுக்கு ஒன்றே கிடச்சிக்கிட்டு இருக்கும். இதே போல் தீபாவளி பலகாரம் பிளேலிஸ்ட்டு நம்ம சேனலில் இருக்குது. அதோட லிங்க் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க அந்த சீப்பு முறுக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இந்த சீப்பு முறுக்கு பார்த்திங்கன்னா நம்ம ரெடிமேடாக வாங்குகிற அரிசி மாவுலையும் செய்யலாம். அப்படி இல்லைன்னா இது போல் வீட்டில் அரிசி ஊற வச்சியும் செய்யலாம். ரெண்டு விதமாகவும் நான் இன்றைக்கி அரிசி ஊற வச்சு எப்படி செய்கிறதுன்னு தான் காட்ட போகிறேன். அதே சமயத்தில் அரிசி மாவு வச்சு எப்படி செய்யணும் அப்படிங்கிற டிப்ஸும் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். இது பார்த்திங்கன்னா அரிசியை கழுவிட்டு நல்லா ஒரு 2 மணி நேரமாக ஊற வச்சு வச்சுருந்தேன். இப்போ தண்ணிலாம் வடிகட்டிட்டு காய போட்டுக்கும். மாவு பச்சரிசின்னு கேட்டு வாங்கிக்கோங்க. அதில் முறுக்காக இருக்கட்டும், அதிரசம், இது போல் பலகாரம் செய்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. குவான்டிட்டி நமக்கு கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும். மாவு பச்சரிசி எடுக்கும் போது பலகாரமும் நல்லா வரும் நமக்கு. அது கிடைக்காத பட்சத்துக்கு உங்களுக்கு எந்த பச்சரிசி கிடைக்குதோ அதை எடுத்துக்குங்க. இப்போ அரிசி பாருங்கள், நல்லா ஒரு 1/2 மணி நேரமாக நல்லா காஞ்சிடுச்சு. நல்லா காஞ்சதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சிக்குவோம். நல்லா நைஸாக அரைச்சிக்குங்க. இதை நல்லா சலித்து எடுத்துக்குவோம் நம்ம. இப்போ ஃபஸ்ட்டு டைம் சலிக்கும் போது பார்த்திங்கன்னா அதில் கொஞ்சம் நமக்கு குருணை தங்கும். அதை அடுத்து அரிசி அரைக்கிறதோட நம்ம சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ எல்லா அரிசியும் அரைச்சிட்டு நான் உங்கள்கிட்ட காட்டுறேன். இப்போ பாருங்கள், 2வது தடவையும் அரிசி சலித்து எடுத்துட்டேன். இந்த அளவுக்கு குருணை இருக்குது. இது நமக்கு தேவையில்லை. இது கோல மாவில் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா இட்லி மாவு வச்சுருந்திங்கன்னா அது கூட சேர்த்து கரைச்சி நம்ம இட்லியாக ஊற்றிக்கலாம். அப்படி தேவையில்லைன்னா நம்ம தூக்கி போட்டுடலாம். இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ நமக்கு மாவு ரெடியாக இருக்குது. இதை எடுத்து வச்சுக்குவோம். அடுத்து நம்ம வறுக்க வேண்டிய பொருள்லாம் வறுத்து அரைச்சி எடுத்துக்குவோம். இப்போ அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். நான் இன்றைக்கி 1/2 கிலோ அளவுக்கு பார்த்திங்கன்னா பச்சரிசி எடுத்திருந்தேன். அதுக்கு 150 கிராம் அளவுக்கு பாசிப்பருப்பு. நம்ம வீட்டில் டீ குடிக்கிற கிளாஸ் வச்சுருப்போம்ல, அதால் 1.5 கிளாஸ் எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். 150 கிராம். இப்போ இந்த பாசிப்பருப்பை பார்த்திங்கன்னா அடுப்பு தீயை குறைச்சி வச்சு லைட்டாக பொன்னிறமாக வர வரைக்கும் வறுக்கணும். ரொம்ப செவக்க வறுக்கக்கூடாது. இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 4 ஏலக்காயும் நான் சேர்த்துருக்கேன். இப்போ பார்த்திங்களா லேசாக நிறம் மாதிரி வந்திருக்கு பாருங்கள். வறுக்கும் போதே நல்லா கமன்னு ஒரு வாடை வரும். அது வரைக்கும் நீங்கள் வறுத்திங்கன்னா போதும். இப்போ இந்த ஸ்டேஜில் இதை நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்குவோம். பருப்பை பார்த்திங்கன்னா ரொம்ப செவக்க வறுத்துடக்கூடாது. அந்த வாசம் கமன்னு வரும். அது வரைக்கும் வறுத்திங்கனாலே போதும். செவக்க விட்டுட்டிங்க அப்படின்னாக்கா நமக்கு முறுக்கு செவந்து வரும். அதுக்காக தான். இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா அதே கடாயில் நம்ம அரைச்சி சளிச்சு வச்சுருக்க மாவை சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்குவோம். மாவு போய் ஈரமாக இருக்கும். கலந்து பார்த்திங்கன்னா தெரியும். கலக்கும் போது உங்களுக்கு கொஞ்சம் அழுத்தமாக இருக்க மாதிரி இருக்கும். அதே மாவு நல்லா வறுபட்டுட்டுனா அப்படியே காற்று மாதிரி லேசாக மாறும். அது வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்கணும். கண்டிப்பாக அடுப்பை தீயை நீங்கள் குறைச்சி வச்சு வறுக்கணும். இப்போ மாவு வறுபட்டோன்னே பாருங்கள், நல்லா கலகலன்னு இருக்குது பாருங்கள். இப்படி கையால் எடுத்து கோலம் போட்டிங்கன்னா அழகாக நமக்கு நல்லா இது போல் இழுக்க வரணும். இதுதான் கரெக்டான பக்குவம். இது நீங்கள் கடையில் வாங்குகிற அரிசி மாவு எடுக்கிறீங்க அப்படின்னா அதையும் இதே போல் நீங்கள் வறுத்து எடுத்துக்கணும். இந்த பக்குவத்துக்கு மாவை வறுத்துட்டு செய்யும் போது தான் நமக்கு சீப்பு சீடை நல்லா வரும். இப்போ மீதம் இருக்கிற மாவையும் அதே போல் நல்லா கலகலன்னு வறுத்து எடுத்துக்கிறேன். இப்போ மாவு வறுத்து ரெடி ஆகிடுச்சு. மாவு பார்த்திங்கன்னா வறுக்கிறப்ப நமக்கு கொஞ்சம் கட்டிகள் இருக்கும். அதனால் மறுபடியும் நம்ம சலிச்சு எடுத்துக்கணும். இந்த கட்டிகளை பார்த்திங்கன்னா மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு ஓட்டணும் அப்படின்னாக்கா நல்லா நைஸாகி வந்துடும். இப்போ எல்லா மாவும் சலித்து எடுத்துட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வறுத்து வச்சுருந்த அந்த பாசி பருப்பையும் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். அதையும் சலிச்சுக்குவோம். இதுக்கு பார்த்திங்கன்னா 100 கிராம் அளவுக்கு சீனி எடுத்திருக்கேன். நம்ம டீ குடிக்கிற கிளாஸால் கும்பமாக 1 கிளாஸ் எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ சீனியை அரைச்சிட்டு 2த்தையும் சலித்து எடுத்துக்கிட்டேன். கடைசியாக பாருங்கள் கொஞ்சோண்டு குருணை இருக்குது. அது நமக்கு தேவையில்லை, எடுத்து வச்சுருவோம். அப்புறம் பார்த்திங்கன்னா மீடியம் சைஸில் ஒரு தேங்காய் மூடி பால் எடுத்து ஒரு கடாயில் சேர்த்துருக்கேன். இந்த பாலை லேசாக சூடுபடுத்திக்கணும். இதுக்கு 50 கிராம் வெண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இது கூடவே சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கிறேன். இப்போ வெண்ணெய் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுக்குங்க. மாவு வெண்ணெய் எல்லாம் நல்லா ஒத்தாப்பில் கலந்து வரணும். நல்லா கையால் இது போல் கலந்து கொடுத்துக்குங்க. இது கூடவே பார்த்திங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எள் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துக்கிறேன். 2 டீஸ்பூன் எள் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துக்கிறேன். அப்புறம் நம்ம சூடு பண்ணி வச்சுருக்க தேங்காய் பாலை இதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்துக்குவோம். தேங்காய் பால் பார்த்திங்கன்னா கொதிக்க விட்டுறக்கூடாது. லைட்டாக அது சூடு ஏறி வரும். அந்த அளவுக்கு சூடு பண்ணோம்னா போதும். இப்போ நல்லா கலந்து விட்டுக்குங்க.
இப்போ பத்தாததுக்கு நீங்கள் தண்ணி தெளித்து மாவை பிசைஞ்சிக்கலாம். இப்போ மாவை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து சாஃப்டான மாவு பதத்துக்கு நம்ம பிசைஞ்சி எடுத்துக்குவோம். இந்த சப்பாத்தி மாவுலாம் நம்ம எப்படி நல்லா சாஃப்டாக பிசைவோம், அது போல் நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை தெளித்து பிசைஞ்சிக்குங்க. தண்ணி வந்து ரொம்ப தேவைப்படாது, பார்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்குங்க. இப்போ மாவு பிசைஞ்சிட்டு காட்டுறேன் பாருங்கள். மாவு பாருங்கள் நல்லா சாஃப்டாக இந்த பக்குவத்துக்கு நீங்கள் பிசைஞ்சி எடுத்துக்கணும். அப்போ தான் சீப்பு சீடை வெடிப்பு இல்லாமல் நல்லா வரும் நமக்கு. இப்போ மாவு நல்லா பிசைஞ்சி எடுத்துக்கிட்டேன். இது வெண்ணெய் சேர்க்கறதுனால பார்த்திங்கன்னா நல்ல மொறுமொறுப்பு தன்மை கொடுக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். 50 கிராம் வெண்ணெய் கண்டிப்பாக சேர்த்துக்குங்க. இப்போ இது வந்து காயாமல் இருக்க ஈரத்துணி போட்டு நல்லா மூடி வச்சுக்குவோம். அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட கிச்சன் ப்ரெஸ் இருந்ததுன்னா இது போல் ஒரு அச்சு இருக்கும். அப்படி இல்லைன்னா ஓலபகடா அச்சு இருந்தால் கூட நீங்கள் அதில் கூட பிழிஞ்சு விட்டுக்கலாம். இது போல் ஒரு தட்டில் பிழிஞ்சு விட்டுக்குங்க. இப்போ நல்லா பிழிஞ்சு விட்டோன்னா ஒரு சின்ன சின்ன பீஸாக இது போல் கட் பண்ணி எடுத்துக்குங்க. கட் பண்ணி எடுத்து விரலில் வச்சு இது போல் சுற்றிக்குங்க. 2 முனையும் இப்படி லேசாக அமுக்கி விட்டாலே போகிறோம். நம்ம உங்களுக்கு ஒட்டுற மாதிரி இருந்ததுன்னா கையில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ இதே போல் எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் இதே போல் ரெடி பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். இந்த சீப்பு சீடை வந்து 2 விதமாக செய்யலாம். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இது போல் செய்யலாம். இப்படி செய்ய முடியாதவங்க பார்த்திங்கன்னா எண்ணெயிலே டைரெக்டாக பிழிஞ்சு விட்டுடலாம். ஃபஸ்ட்டு இதை நம்ம பொரித்து எடுத்துக்குவோம். எண்ணெய் காஞ்சிட்டான்னு பார்க்கறதுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சமாக போட்டு பார்த்துருக்கேன். டக்குன்னு இது போல் மேலே எழும்பி வரணும். அதுதான் எண்ணெய் காய வைக்கிற பக்குவம். இப்போ வந்து நம்ம செஞ்சு வச்சுருக்க சீடைகளை இதில் சேர்த்துருவோம். சேர்த்தோடனே பார்த்திங்கன்னா நல்லா வெந்து மேலே எழும்பி வரும். மேலே எழும்பி வந்ததுக்கப்புறம் லைட்டாக இது போல் கரண்டியை வச்சு கலந்து கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா எல்லா பக்கமும் நல்லா ஒத்தாப்பில் வெந்து வரும். பொன்னிறமாக செவந்து வெந்து வரும். இந்த ஸ்டேஜில் அடுப்பை வந்து நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் வேக வைக்கணும். வெந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடியில் போய் தங்கிடும் இது போல். இந்த ஸ்டேஜில் நல்லா எண்ணெயோட சலசலப்பெலாம் அடங்கி இது போல் வந்துடும். இதுக்கப்புறம் நம்ம எண்ணெயை வடிகட்டிட்டு எடுத்துக்க வேண்டியதான். இப்போ எல்லாத்தையும் இதே போல் பொரிச்சு எடுத்துக்கிறேன். அடுப்பை தீயை குறைச்சி வச்சே நீங்கள் வேக வைங்க. அப்போ தான் நல்லா வெந்து வரும். இப்போ பாருங்கள் அழகாக சூப்பராக ரெடியாகி வந்துருச்சு பாருங்கள். இப்போ இதே போல் செய்ய முடியல அப்படின்னாக்கா இது போல் நீங்கள் டைரெக்டாகவே எண்ணெயில் ஓலபகடா பிழிவோம்ல அதே போல் நம்ம பிழிஞ்சு விட்டுக்கலாம். நல்லா 2 பக்கமும் திருப்பி திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துக்கிட்டோம்னா நல்லா மொறுமொறுப்பாக ரொம்ப அருமையாக இருக்குங்க. இப்படியும் கூட செஞ்சுக்கலாம். அப்படி தான் செய்யணும்னு இல்லை, இது போலவும் செஞ்சு வச்சோம்னா டேஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா எந்த வித வித்தியாசமும் இருக்காது. ரொம்ப அருமையாக இருக்கும். ரெண்டுமே ஒரே டேஸ்ட்டில் தான் இருக்கும். இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா இது போல் எண்ணெயோட சலசலப்பு அடங்கினதுக்கப்புறம் நம்ம எண்ணெயை வடிகட்டிட்டு எடுத்துக்குவோம். இதே போல் மீதம் இருக்கிற மாவையும் நான் பிழிஞ்சு எடுத்துக்கிறேன். நல்ல மொறுமொறுப்பாக ரொம்ப அருமையாக இருக்குங்க. இது வந்து நல்லா ஆறுனதுக்கப்புறம் சின்ன சின்னதாக உடச்சி கூட நீங்கள் போட்டுக்கலாம். அவ்வளோதான் நம்மளோட சீப்பு முறுக்கு பாருங்கள். 2 விதமாக ரொம்ப அருமையாக சூப்பராக ரெடியாக இருக்குது. நான் சொன்ன அளவுகள் எல்லாமே கரெக்டாக சொல்லியிருக்கேன். அதே அளவுகள் படி நீங்கள் செஞ்சு பாருங்கள், ரொம்ப அருமையாக வரும். இதே போல் தீபாவளி ரெசிபி நம்ம சேனலில் நிறையா இருக்குது, தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க. இந்த சீப்பு முறுக்கையும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம KRR கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு வேறொரு ரெசிபியோடு சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.